கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வருஷத்தினுடைய 6வது மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்துட்டோம். அடுத்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் போகிறோம். இந்த புதிய மாதத்தை குறித்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை, பிறக்கிற இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அநேக விஷயங்களிலே ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகக்கூடியதான ஒரு மாதமாக இருக்கும். அப்படி ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகிற போது உங்களுக்கு வரக்கூடிய உயர்வு, மேன்மை, தெய்வீக சுகம், ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, இப்படிப்பட்ட ஒரு உயர்வு உங்களுக்கு பிறக்கிற மாதத்தில் கிடைக்கும். அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடியதான மாம்சமான மனிதர்களுடைய கண்கள் அதை கண்டு ஆச்சரியப்படும். ஓ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்வு, மேன்மை எப்படி வந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தரால் வந்த ஒரு உயர்வை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன பார்வையின்படி நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற போது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல, ஒரு தேவ சத்தத்தை கேட்டேன் என்றதான உணர்வு இந்த கடைசி நாளிலே உங்களுக்கு உண்டாகட்டும். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. அது நம்மளை வாழ வைக்கும், உயர்த்தும். ஆகவே அதை பற்றி கொண்டிருப்போம், பிடித்து கொள்வோம், விசுவாசிப்போம். பிறக்கிற மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக, ஒரு மனமகிழ்ச்சியின் மாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நிச்சயமாகவே கர்த்தரால் வந்த, அதாவது நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிறதான சில விஷயங்களில் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட அந்த காரியம் கைகூடி வரும். அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, மேன்மையை இந்த மாதத்தில், அதாவது பிறக்கிற மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறபடியினால் அந்த மாதத்தை நீங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியதான உங்களுக்கு சத்துருவை போல இருக்கிற சில மனிதர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். உங்கள் தலை உயரும், நிமிரும். பயப்படாதிருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற ஒரு மாதமாக மாறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இம்மட்டுமா இந்த 6 மாதமும் எங்களோடு கூட இருந்து எங்களை சுக பலன் ஆரோக்கியத்தோடு பாதுகாத்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, பிறக்கிற மாதத்தை குறித்தான ஒரு தீர்க்க தரிசன பார்வை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு வெளிச்சத்தின் மாதமாக, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக கூடிய ஒரு மாதமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லாரையும் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.